ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமி எதிராக செல்லூர் ராஜு ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காரு. ஸோ இது பேட்டியிலேயே பார்க்க முடியுது. மதுரையில் மட்டும் தோக்கலை, 800 கோடி மதிப்புள்ள திட்டங்களை பார்த்தீங்கன்னா மதுரைக்கு கொண்டு வந்தும் மதுரையில் மட்டும் நாங்கள் தோல்வி அடையலாம். அதிமுக தமிழ்நாடு ஃபுல்லாக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நாங்கள் ஒன்றும் எம்ஜிஆர் ஜெயலலிதா காமராஜன் கிடையாது. இந்த கேள்வி தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. அதாவது எடப்பாடி ஒன்றும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் கிடையாது, ஜெயலலிதாவும் கிடையாது. அவரோட பவருக்கு தான், அவரோட அதிகாரத்துக்கு தான், அவரோட செல்வாக்கு தான் இப்போ ஓட்டு விழுந்திருக்கு. ஸோ ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா இது செல்லூர் ராஜு பேசுனது சசிகலா வாய்ஸாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜுவோட இந்த ஒரு லீக் இருந்துச்சு, ஃபோன் கான்வர்சேஷன் ஆவசமாக பேசுகிறது. அது பின்னணியில் பார்த்தீங்கன்னா இந்த லீக் அவுட் பண்ணுறதுக்கு பின்னாடி வி ராஜன் செல்லப்பா, ஆர்வி உதயகுமார் தான் இருக்கதா பொதுவாக பேசப்படுது. ஆனால் அந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு இப்போ செல்லூர் ராஜுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு சசிகலா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் தென்காசி நோக்கி போயிட்டுருக்காங்க சசிகலா. ஸோ இந்த ஒரு கேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய தொண்டர்கள் குவிஞ்சிட்டாங்க. நைட்டாக கிளம்புன ஒரு சசிகலாவுக்கு இவ்வளோ பேர் வரவேற்பான்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி ஆகிட்டார். ஸோ நிர்வாகிகள் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் இல்லை. ஸோ இங்கே மட்டும் மதுரை மாவட்டத்துக்குள்ள மட்டும் தோல்வி அடையலை, தமிழ்நாடு ஃபுல்லாமே அதிமுக தோல்வி தான் அடைஞ்சிருக்கு. ஸோ எதுக்கு தோல்வி அடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்காம எங்கள் பொதுச்செயலை இணைய மட்டும் கேள்வி கேட்குற மாதிரி பேட்டியில் பட்டுன்னு உடைச்சிட்டாரு. ஸோ இது எடப்பாடி பழனிசாமிக்கு செல்லூர் ராஜு எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி தான் அந்த பேட்டியாக இருந்துச்சு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.